Hi students, welcome to our next gen academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க். நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்னா டிஎன்பிஎஸ்சிக்கு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ்னா பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த டாபிக் யூஸ் ஆகும். இன்டர்வியூஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஷின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 வீடியோ. இந்த பார்ட் 1ல் வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ் இருக்கும். அடுத்து கான்செப்ட்ஸ் இருக்கும். எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலான்னு இருக்கும். அடுத்தடுத்த பார்ட்டில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு, முதல்ல பேசிக் படிச்சிடணும். பேசிக் படித்தா தான் இந்த சம் எப்படிலாம் வேலை செய்யுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்லாம் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போது இந்த டாப்பிக்கில் அப்படி என்ன தான் கேட்பான், என்ன தான் விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஹவு மச் ஒர்க் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த எஃபிஷியன்சி ஆஃப் அ பர்சன். இதெல்லாம் நமக்கு வேணாம். என்ன விஷயம்னா இங்கே பாருங்கள், என் நபரின் திறன் மற்றும் அவர் வேலை செய்த நேரத்தை வச்சு என்ன பண்ணுறோம், அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு நபரோட திறன்னா அவங்களோட கெப்பாசிட்டி, அப்புறம் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன், அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். அவங்களால எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ நாள் செஞ்சுருக்காங்க, இதை வச்சு மொத்த ஒர்க்கை கண்டுபிடிக்கிறேன். இதுதான் இந்த டோட்டல் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டே. இப்போது அதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த மொத்த மெத்தடையும் சால்வ் பண்ண போகிறோம். ஒர்க்குனா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, டைம்னா என்ன, எல்லாமே கீழே தெளிவாக பார்க்கலாம். இதுதான் ஃபார்முலா. ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். எனக்கு ஒர்க்கு வேணும்னா எஃபிஷியன்சியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைன்னா வேலை ஈக்குவல் டு என்ன, திறன் இன்ட்டு நேரம். உன்னோட திறனையும் உன்னோட நேரத்தையும் பெருக்குனா எனக்கு வேலை கிடைக்கும். சரியா? இப்போது ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். ஒர்க்குனா என்ன, டைம்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ரெஃபர்ஸ் டு டோட்டல் டாஸ்க். என்னோட மொத்த வேலை என்ன அப்படின்றது தான் இந்த ஒர்க்கு. டோட்டலாக எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ வேலை முடித்தாங்க, அதுதான் ஒர்க்கு. இதோட ஃபார்முலா என்னென்னா, ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமா, தனியாக எழுதுகிறேன். ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஆமாவா? சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள். என்னால் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் சாப்பிட முடியும். இங்கே எழுதலாமா? என்னால் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் சாப்பிட முடியும். இது வந்து என்னோட எஃபிஷியன்சி. இந்த மாதிரி நான் எத்தனை நாள் சாப்பிட்றேன், தொடர்ந்து 5 நாள் சாப்பிட்றேன். எஃபிஷியன்சி இருக்குது, தொடர்ந்து 5 நாள் சாப்பிட்றேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒர்க் கிடைக்குதா பார்க்கலாமா? என்னோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3 டைம்ஸ் பர் டேன்னு போட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிடுவேன். இன்ட்டு இந்த மாதிரி எத்தனை நாள் சாப்பிட்றேன், தொடர்ந்து 5 நாள் சாப்பிட்றேன். அப்போது 3 × 5 எவ்வளோ, 15. அப்போது என்னோடய ஒர்க்கு எவ்வளோ, டோட்டலாக நான் வந்து 15 வாட்டி சாப்பிட்ருப்பேன். 15 டைம்ஸ் 15 வாட்டி சாப்பிட்றது தான் என்னோட டோட்டல் ஒர்க். ஆமாவா? எனக்கு ஒர்க் வேணும்னா என்ன, என்னோட எஃபிஷியன்சியும் நான் எவ்வளோ நாள் அந்த வேலையை பண்ணுன்ற விஷயத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். சரியா? அப்புறம் இன்னும் நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன இருக்குன்னா, இன் ப்ராப்ளம்ஸ் அஷ்யூம் டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். அஷ்யூம்னா நீ நினச்சிக்கோ நீயாவே, டோட்டல் ஒர்க் வந்து 1 யூனிட். எப்போன்னா அன்லெஸ் ஸ்பெசிஃபைடு. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு வந்து கொடுக்கல, ஒர்க்கு வந்து இவ்வளோ, நீ வந்து ஒரு 50 செங்கல் எடுத்து அடுக்கணும், இல்லைனா நீ ஒரு 50 வாட்டி சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஒர்க்கு எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஒர்க்கை நீ என்னன்னு எடுத்துக்கோ, 1ன்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபையாக ஒர்க் கொடுக்கலன்னா ஒர்க்கை நீ 1ன்னு எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆர் டேக் எல்சிஎம் ஃபார் கிவன் டேஸ்.
கிவன் டேஸ் குடுத்துட்டாங்க. ஏ வந்து நான் தான் ஏ 10 டேஸ் வேலை செய்றேன். நீங்க தான் வந்து பி 20 டேஸ் வேலை செய்றீங்க. இந்த மாரி கிவன் டேஸ் குடுத்தா எல்சிஎம் எடு உனக்கு வொர்க் கிடைக்கும். அதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? வொர்க்கே குடுக்கல அப்டின்னா வொர்க்க ஒண்ணா எடுத்துக்கோ. இல்ல கிவன் டேஸ் ஏதாவது குடுத்தாங்கன்னா, இந்த 2 டேஸ்க்கும் எல்சிஎம் எடு வொர்க் கிடைக்கும். எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வொர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ்ல அப்படியே தரோவாயிடலாம். சரியா? இப்போ ஒண்ணும் இல்ல. வொர்க் பார்த்தோம் என்னது? எஃபிஷியன்சியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வொர்க் கிடைச்சிருது. சரி. அடுத்து இப்போ எஃபிஷியன்சி. நல்லா கவனிங்க. எஃபிஷியன்சின்னா என்னன்னா, எஃபிஷியன்சினாலே 1 டே. இத மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை நான் செய்வேன்? ஒரு நாளைக்கு என்னால எவ்வளோ வேலை செய்ய முடியும்ன்றது தான் என்னோட எஃபிஷியன்சி. என்னோட திறன், என்னோட கெப்பாசிட்டி. எஃபிஷியன்சினாலே மைண்ட்ல 1 டே ஞாபகம் வந்துரணும். சரியா? இப்போ எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டூ வொர்க் பை டைம். இப்போ இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னா, மேலே பார்த்தோமா? ஒண்ணும் இல்ல. இந்த ஒரே ஃபார்முலா தான். வொர்க் ஈக்குவல் டூ எஃபிஷியன்சி இன்டூ வொர்க் ஈக்குவல் டூ எஃபிஷியன்சி இன்டூ டைம்ன்னு பார்த்தோமா? இப்போ எனக்கு எஃபிஷியன்சி வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இந்த டைமை வந்து வொர்க்கு கீழே எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைச்சிச்சு? எஃபிஷியன்சி ஈக்குவல் டூ வொர்க் பை டைம்னு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரே ஃபார்முலா தான். அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டூ வொர்க் பை டைம். சரி. இப்போ வொர்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 30 சாக்லேட் சாப்பிட்றது தான் என்னோட வொர்க். 30 சாக்லேட் சாப்பிட்றது தான் என்னோட ஒர்க்கு. டைம் வந்து நான் வந்து இது 5 நாள்ல சாப்பிடணும். 5 டேஸ். இப்போ என்ன பண்ணலாம் இத? டிவைட் பண்ணா என்னன்னு வரும்? 6ன்னு வருமா? அப்போ 6 தான் என்னது? பர் டே. 6 தான் என்னன்னா, என்னால 6 சாக்லேட் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு. என்னோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு நாளைக்கு என்னால 6 சாக்லேட் சாப்பிட முடியும். பர் டேன்னா ஒரு நாளைக்கு. ஓகேவா? 30 சாக்லேட் சாப்பிட்றது வந்து மொத்த வேலை. 5 நாள் சாப்பிட்றேன். அப்போ 2 என்ன பண்றேன்? ஃபார்முலா வச்சு டிவைட் பண்ணனா, எனக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது. என்னது? என்னால ஒரு நாளைக்கு 6 சாப்பிட முடியும். சரியா? ஓகேவா? இப்போ இதுதான் எஃபிஷியன்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃபிஷியன்சினாலே 1 டேக்கு கண்டுபிடிக்கிறது தான் எஃபிஷியன்சி. ஓகேவா? பர் டே. பர் டே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வொர்க்ல ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். இதுதான் வொர்க்கு, இதுதான் எஃபிஷியன்சி. அதுக்கு அடுத்து டைம் பார்க்கலாம். சரி. அடுத்து டைம். இப்போ டைம்னா என்ன? டைம் ரெஃபர்ஸ் டூ நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வைர்ட் டூ கம்ப்ளீட் எ கிவன் வொர்க். அப்படின்னா ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எனக்கு ஆகுது? ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டைம். இப்போ சேம் டைமுக்கு என்ன? அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம்னு பார்த்தோமா? இப்போ எனக்கு டைம் வேணும். அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்? இந்த எஃபிஷியன்சி இங்கே கொண்டு போனோன்னே என்ன ஆயிடுச்சு? ஒர்க் பை எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டைம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இருக்கா? இப்போ என்னோட ஒர்க் வந்து என்னது? மேலே சேம் 30 சாக்லேட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. எஃபிஷியன்சி என்னால் மேலே என்ன பார்த்தோம்? 6 தான் சாப்பிட முடியும்னு பார்த்தோமா? இங்கே பார்த்தோமா? 6 தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. சரி. ஒரு நாளைக்கு என்னால் 6 சாக்லேட் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி 30 சாக்லேட் ஒரு நாளைக்கு 6 தான் சாப்பிட முடியும்னா, இதை மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது தானே டைமு. இதை என்ன பண்ணுறேன்? அடித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 டேஸ். அப்போ டைம் எவ்வளோ? டைம் ஈக்குவல் டு 5 டேஸ். ஆமாவா? இந்த மாதிரி 5 நாள். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் டே 6 சாப்பிட்றேன். செகண்ட் டே 6, தேர்ட் டே 6, ஃபோர்த் டே 6, ஃபிஃப்த் டே 6. ஏன் 6 6ன்னு போடுறேன்னா, ஒரு நாளைக்கு என்னோட எஃபிஷியன்சி என்ன? 6 தான். 6 தான் சாப்பிட முடியும். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆட் பண்ணால்
30 சாக்லேட் வந்து சரியா? இதுதான் டைம். மொத்தம் 3 தான். என்னது ஒர்க்கு, அடுத்து எஃபிஷியன்சி, அடுத்து டைம். இது 3 மட்டும் வச்சு எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்ல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்ட். இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்ட்னா ஒருத்தனை மட்டுமே பேஸாக வச்சு கேட்குறது. ஒரே ஒரு ஆள். ஏ வந்து ஒரு வேலை செஞ்சாங்க. ஏ வந்துக்கு இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது. ஏ வந்து இவ்வளோ நாள் இந்த வேலையை முடித்தாங்கன்னு ஒரே ஒருத்தரை பேஸ் பண்ணி என்ன கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க. அடுத்து செகண்ட் வந்து என்னென்னா கம்பைன்ட் ஒர்க் 2 ஆர் மோர் பீப்புள்னா 2 பேர். இப்போ நான் இருக்கேன் ஏ, நீங்கள் இருக்கீங்க பி. நான் வந்து ஒரு வேலையை 10 டேஸில் பண்ணுறேன். அதே வேலையை நீங்கள் 20 டேஸில் பண்ணுறீங்க. 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்போம்? இல்லை இன்னொருத்தர் சி வராங்க. 3 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்போம்? இல்லை இவங்க 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இந்த மாதிரி 2-3 பேரை வச்சு கேட்குற மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்து இந்த இந்த பார்ட் 1ல் இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பார்ட்டில் இந்த 3ம் பார்க்கலாம். இப்போது எஃபிஷியன்சி பேஸ்டு ப்ராப்ளம்னா எஃபிஷியன்சி கொடுத்துட்றாங்க. என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வேலை பண்ண முடியும்னு எஃபிஷியன்சி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ நீ எவ்வளோ வேலை செஞ்சுருப்ப, அப்போ எவ்வளோ டைமில் முடிச்சிருப்பன்னு எஃபிஷியன்சி கொடுத்துட்டு ஒர்க்கும் டைமும் கேட்பாங்க. ஓகேவா? 3 தானே மொத்தமே என்னது ஒர்க்கு, எஃபிஷியன்சி, டைமு. இதிலே தானே மாற்றி மாற்றி கேட்க முடியும். இதை கொடுத்துட்டு இது 2 கொடுத்துட்டு இதை கேட்கலாம். இல்லை இதை 2யும் கொடுத்துட்டு இதை கேட்கலாம். அந்த மாதிரி. சரியா? அடுத்து ஒர்க் அண்ட் வேஜஸ். ஒர்க் அண்ட் வேஜஸ்னால் வேஜஸ்னால் என்னென்னா என்னோட சேலரி, சம்பளம், கூலின்னு சொல்லுவோமா? ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ சேலரி, இவ்வளோ கூலின்னு சொல்கிறாங்களா? அதுதான். இப்போ அவங்க இப்போ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏ ஒரு வேலை பண்ணுறாங்க, பி ஒரு வேலை பண்ணுறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவ, எவ்வளோ வேஜ் தருவீங்க? ஏக்கு எவ்வளோ வேஜ், பிக்கு எவ்வளோ வேஜ். அவங்க வேலையை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், பிரித்து தரணும். அந்த மாதிரி சம்ஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஆல்டர்னேட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க்கர் ப்ராப்ளம். அப்படின்னா மொத்தம் ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க, இல்லை ஏபி இருக்காங்க. நம்ம 2 பேரும் என்ன செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம். அப்போ நடுவில் என்ன பண்ணுறாங்க, சி வந்து ஜாயின் ஆகிறாங்க. ஓகேவா? அப்புறம் பி போயிடுறாங்க. கடைசியாக ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருப்போம்? இல்லைனா ஏபிசி இருக்கும். இல்லைனா ஏசியும் ஒரு வேலை செய்கிறாங்க. அப்புறம் பி வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஓகேவா? அப்புறம் சி போயிடுறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட், எனக்கு பதில் அவர் வர்றாரு, அவங்களுக்கு பதில் இவங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, இவங்க உள்ளே வராங்க, இவங்க வெளியே போகிறாங்க. அப்போ அந்த மீதி வேலையை யார் பண்ணியிருப்பா? இந்த மாதிரி கொஷின்லாம் என்னது இந்த ஆல்டர்னேட் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க் ப்ராப்ளமில் வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த பார்ட் 1ல் நம்ம இந்த 2 மாடல் பார்த்துடலாம். இதை மட்டும் பார்த்தா போதும், ஈஸி. இதுதான் பேசிக். இதை பார்த்தா அடுத்தடுத்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு மாடல் நம்ம பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்டு ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்டு ப்ராப்ளமில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ கேன் ஃபினிஷ் யுவர் ஜாப் இன் 10 days. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. எழுதிக்கலாமா? ஏ வந்து அப்படின்னா என்ன, ஏவோட டைம் எவ்வளோ? ஏவோட டைம் வந்து 10 days. ஆமாவா? ஏ வந்து ஒரு வேலையை 10 daysல முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹவு மச் ஒர்க் இன் 1 days. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கொஷின். ஏ ஒரு வேலையை 10 daysல முடிக்கிறாங்க. சரி, இப்போது இங்கே எனக்கு ஒர்க்கே கொடுக்கல. ஏ வந்து ஒரு வேலை அப்படின்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தோமா, என்ன பார்த்தோம்? இப்போ ஞாபகம் வருதா? எங்கே பார்த்தோம் மேலே? இங்கே பார்த்தோமா, ஒர்க்கை வந்து எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க்கை 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களா? எனக்கு கீழே என்ன பண்ணாங்க, ஒர்க்கு பொதுவாக ஏதோ ஒரு ஜாப், என்ன ஒரு வேலைன்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒர்க்கை 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரியா? ஹவு மச் ஒர்க். இப்போ எனக்கு இந்த ஏவோட எஃபிஷியன்சி வேணும். டைம் இருக்குது, ஒர்க் இருக்குது, ஒன்று எஃபிஷியன்சி வேணும்ல. எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? ஒர்க் பை டைம். ஆமாவா? மேலே பார்த்தோமா? மேலே போய் ஃபார்முலா பாருங்கள், இல்லைனா எழுதி வச்சுக்கணும் சைடில். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ ஒர்க் எவ்வளோ? 1. டைம் எவ்வளோ? 10. அப்போ என்னோடய எஃபிஷியன்சி எவ்வளோ? 1/10.
நான் ஒரு நாளைக்கு 1/10 வேலை செய்வேன். என்னோட எஃபிஷியன்சி வந்துருச்சு. கொஸ்டினுமே என்ன தான் கேட்டிருக்கான். ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ செய்வேன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ எனக்கு ஆன்சரே கிடைச்சிருச்சு. 1/10. சரியா? டைம் குடுத்துட்டாங்க 10 டேஸ். ஒர்க் வந்து 1 நானே அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். ஒர்க் வந்து 1, டைம் வந்து 10. நான் வந்து ஒரு நாளைக்கு 1/10 வேலை செய்வேன். அதான் என்னோட எஃபிஷியன்சி. கொஸ்டினுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வேன்னு கேட்டதுனால எனக்கு சம்மே முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ பி. பி ஒரு வேலைய 15 நாள்ல செய்றாங்க. பி எவ்வளோ 15 டேஸ்ல செய்றாங்க. ஓகேவா? இதுதான் டைமு. அடுத்து ஏதோ ஒரு வேலைன்னு குடுத்துட்டாங்க. ஒர்க்கே குடுக்கல. அப்போ ஒர்க்க நான் என்ன பண்றேன்? 1ன்னு வச்சுக்கிறேன். ஆமாவா? இப்போ எனக்கு எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டூ ஒர்க் பை டைம். ஆமாவா? ஒர்க் எவ்வளோ? 1. டைம் எவ்வளோ? 15 டேஸ். 15. அப்போ என்னோட எஃபிஷியன்சி 1/15. நான் ஒரு நாளைக்கு 1/15 வேலை செய்வேன். எஃபிஷியன்சினால என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு 1 டேக்கு. ஒரு நாளைக்கு 1/15 வேலை செய்வேன். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 நாளைக்கு நீ எவ்வளோ செய்வேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவேன் நான் இந்த எஃபிஷியன்சிய 3 × 1/5ஆல பெருக்கிருவேன். ஒரு நாளைக்கு நான் 1/15 பண்ணா 3 நாளைக்கு எவ்வளோ பண்ணுவேன்? இந்த 15 இதையும் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? 5ன்னு வருமா? அப்போ எனக்கு ஆன்சர் 1/5ன்னு வரும். ஒரு நாளைக்கு 1/5ன்னா அப்போ 1/15 × 3 நாளு அப்படின்னு பண்ணுறேன். இதையும் அடிக்கிறேன். 5 கிடைக்குது. அப்போ நான் 3 நாள் எவ்வளோ செய்வேன்? இன் 3 டேஸ்ல எவ்வளோ வேலை செய்வேன்? 1/5 வேலை செய்வேன். சரியா? டைம் இருக்கு, ஒர்க் இருக்கு, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கானது. நான் என்ன பண்ணுறேன்? 3 நாளைக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டினு. இப்போ இன்டூ 3 போட்டால் எனக்கு 3 நாளைக்கு கிடைச்சிரும். சரியா? அடுத்து இப்போ ஜி கம்ப்ளீட். சரி, ஜி ஒரு சுவரை 30 நாள்ல கட்டுறாங்க. ஜி வந்து ஒரு வாலை கட்ட 30 டேஸ் ஆகுது. 30 டேஸ். ஏதோ ஒரு வால்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கே கொடுக்கல. அப்போ ஒர்க் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டேன். ஹவு மச் வில் கம்ப்ளீட் இன் 10 டேஸ்? அப்போ 10 டேஸில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாமா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க் எவ்வளோ? 1. டைம் எவ்வளோ? 30. இப்போ எனக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. எஃபிஷியன்சினா என்ன? ஒரு நாளைக்கு நான் 1/30 வேலை செய்வேன். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ செய்வேன்னா 1/30 × 10. ஆமாவா? இது 0 0 அடிக்கலாம். அப்போ 1/3ன்னு வரும். சரியா? அப்போ நான் 10 நாள் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பேன்? 1/3 வேலை செஞ்சிருப்பேன். இதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து போலாமா? இது எல்லாமே சிம்பிள் தான். டக் டக்குன்னு. அடுத்து சி ஃபினிஷ் 1/6 ஜாப் இன் 1 டேஸ். நல்லா இங்க கவனிங்க. சி வந்து ஒரு நாள்ல 1/6 வேலை செய்கிறாங்களாம். அப்போனா என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சியே கொடுத்துட்டான். எஃபிஷியன்சி எவ்வளோ? சியோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 1/6ன்னு சொல்லிட்டாங்களா? 1/6 வேலை செய்வான்னு சொல்லிட்டாங்களா? ஹவு மெனி டேஸ் வில் சி கம்ப்ளீட் த ஹோல் ஜாப்? அப்போ என்ன கேட்குறான்? இப்போ டைம் கேட்குறான். எவ்வளோ நாளில் அவங்க முடிப்பாங்க? டேஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஒர்க்கு கொடுக்கல. ஒர்க் என்ன பண்ணிக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? டைமோட ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஆமாவா? டைமில் ஃபார்முலாக்கும் இதான் டைம் ஃபார்முலா. டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இப்போது ஒர்க் என்ன? 1. எஃபிஷியன்சி என்ன? 1/6. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இந்த 1/6 மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 6/1ன்னு ஆகுமா? இப்போ இந்த டிவைடில் இருக்கிறது மேலே போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளைன்னு ஆகுமா? அப்போ இது எப்படி மாறும்? 1 × 6/1ன்னு ஆகும். டிவைடில் இருக்கிறது மேலே போச்சு, மல்டிப்ளை ஆயிடுச்சு. இது மேலே போனதுனால 6/1ன்னு இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது என்னோட ஆன்சர் எவ்வளோ? 6. இந்த 1 போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 6 என்னது? 6 டேஸ். ஏன்னா டைம் தான் கேட்குறான்.
ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 6 டேஸ். ஒரே ஃபார்முலா தான். என்னது? ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம்னு மேலே பார்த்தோமா? ஓகேவா? இப்போ 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா 3வது வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட்டே. ஓகே. இப்போ ஒர்க்கும் எஃபிஷியன்சி குடுத்துட்டாங்க. டைம் கேட்டாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த ஈய வந்து கீழ எடுத்துட்டு வந்தேன். அப்ப என்ன ஆச்சு? ஒர்க் பை எஃபிஷியன்சி இன்டூ டைம்ன்னு மாறிடுச்சு ஃபார்முலா. ஆமாவா? இதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு இந்த சிங்கிள் பெர்சன வச்சு கேட்கறதுல இவ்வளோதான். 3 தானே மொத்தமே ஒர்க்கு, எஃபிஷியன்சி, டைம். இது 3 வச்சு தான் மாத்தி மாத்தி கேட்க முடியும். எப்படி கேட்டாலும் அந்த ஒரு ஃபார்முலா ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் வச்சு போட்டுறலாம். ஓகேவா? அடுத்து. இப்போ செகண்ட் கான்செப்ட் வந்து கம்பைன்ட் ஒர்க். 2, 3 பேர் சேர்ந்து வேலை செய்றாங்க. அந்த மாரி கான்செப்ட் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்சிஎம் பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்சிஎம்மே வந்து ஒரு தனி டாபிக். அத நான் உங்களுக்கு இங்க சொல்லி குழப்ப விரும்பல. இங்க ஈஸியா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். அத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க 4க்கும் 6க்கும் எல்சிஎம் சொல்லுங்க. அப்படின்றாங்க. அதே மாரி இங்க சேம். இதுக்கு எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம். எல்சிஎம்னா ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி இங்க ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க பாருங்க. 4, 6 இங்க 2, இங்க 2, இங்க 3. அடுத்து 2 இன்டூ 2 இன்டூ 3. 2 2s are 4, 4 2s are 2 2s are 4, 4 3s are 12. இப்படி பண்ணியிருப்பீங்களா? இதுதான் எல்சிஎம். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன? இந்த 12. இப்போ எனக்கு இப்படிலாம் நான் போட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? ரொம்ப லேட் ஆகும், டைம் ஆயிடும். நான் ஒரு ஈஸியான கான்செப்ட் சொல்றேன். இப்போ 4, 6 இருக்கா? 4, 6 இருக்கு. இதுல பெரிய நம்பர எடுத்துக்கிறேன். பெரிய நம்பர எடுத்துக்கிட்டு, இந்த நம்பர் 4 டேபிள்ல வருமான்னு பார்க்குறேன். 4 டேபிள் எனக்கு வரல. வரலன்னா அடுத்து என்ன பண்றேங்கிறேன், நான் 12 எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. எப்படி எடுக்கணும்னா, 6 பார்க்குறேன் வரல. அடுத்து 12, அடுத்து 18, அடுத்து 24 இந்த மாரி 1, 2, 3, 4ன்னு அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், அந்த 6ஐ ஏத்திட்டே போறேன். 6 வந்து 4 டேபிள்ல வருதா? வரல. அடுத்து மறுபடியும் 12 எடுக்கிறேன். 12 4 டேபிள்ல வருதா? வருது. அப்ப 12 தான் என்னோட எல்சிஎம். இதோட எல்சிஎம் 12. அடுத்து பார்க்கலாமா? சரி அடுத்து பார்க்கலாம். இப்போ 3, 4, 6. 6 வந்து 3 டேபிள்ல வருமா? வரும். 4 டேபிள்ல வருமா? வராது. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த நம்பர் போறேன். 12 போறேன். 12 3 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும். அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்னது? 12. சரியா? அதுக்கு அடுத்து. இப்போ வந்து 5, 10, 15. 15 எடுக்கிறேன். பெரிய நம்பர் தான். அந்த சீரியஸ்லயே பெரிய நம்பர எடுத்துக்கிறேன். பெரிய நம்பர் எடுத்து என்ன பண்றேன், 5 டேபிள்ல வருமா? 15 வரும். 10 டேபிள்ல வருமா? வராது. அடுத்து எப்படி போறேன்? 30 போறேன். எப்படி மேல சொன்னேன்ல. இப்போ 15, 30, 45, 60. இதுவே 2ன்னு வந்தா 2, 4, 6, 8 அப்படி என்ன பண்ணும்? 1, 2 டைம், 3 டைம், 4 டைம் அப்படி போணும். 30 எடுக்கிறேன். 5 டேபிள்ல வருமா? வரும். 10 டேபிள்ல வருமா? வரும். அப்ப என்னோட எல்சிஎம் என்ன? 30. ஓகேவா? அடுத்து 2, 3, 5 இருக்கு. 5 எடுக்கிறேன். 2 டேபிள்லயும் வராது. 3 டேபிள்லயும் வராது. அடுத்து 10 எடுக்கிறேன். வருமா? 2ல வரும். 3ல வராது. அடுத்து 15 எடுக்கிறேன். இங்க வருமா? வராது. வரும். அடுத்து என்ன எடுக்கலாம்? 25 வராது. அடுத்து 30 வரும். 30 2 டேபிள்லயும் வரும். 3 டேபிள்லயும் வரும். அப்ப என்னோட எல்சிஎம் என்ன? 30. சரியா? இப்போ அடுத்து 6, 9, 15. 15 எடுங்க. 6ல வருமா? 15 வராது. 9ல வருமா? வராது. அடுத்து வரல. அடுத்து என்ன எடுக்கிறேன்? 30 எடுக்கிறேன். 30 எங்க வரும்? 6ல வருமா? வரும். இங்க வராது. அடுத்து என்ன பண்றேன்? அப்படியே டக்குன்னு 45 எடுக்கிறேன். பார்த்தாலே தெரியும். 6ல வராது. 9ல வரும். அடுத்து என்ன எடுக்கலாம்? 60 எடுக்கிறேன். 60 இதுல வரும். இதுல வராது. அடுத்து 75 எடுக்கிறேன். அடுத்து 90 தான் வரும். ஓகேவா? 90 வந்து 90 என்ன? 6 into 15 90. அடுத்து 9 into 10 90 வரும் டேபிள்ஸ்ல. அப்போ 90. இப்போ என்னோட எல்சிஎம் என்ன? 90. இது வந்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு வந்துரும். சரியா? அதுக்கு அடுத்து 6
சாரி 4 6 9 9 4 டேபிள் வருமா? வராது. 6 டேபிள் வருமா? வராது. 18 அடுத்து 18 வருமா? வராது. இங்கே வரும். அடுத்து 18க்கு அடுத்து 27 வராது வராது. அடுத்து 36 வருமா? இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். அப்போ எல்சிஎம் என்ன? 36. அடுத்து 10 15 20 20 வருமா? 20 10 டேபிள் வருமா? வரும். இங்கே வராது. அப்புறம் 40 எடுக்கிறேன். இங்கே வரும், இங்கே வராது. அடுத்து 60 எடுக்கிறேன். 10லேயும் வரும், 15லேயும் வரும். அப்போ எல்சிஎம் 60. இப்படி தான் ஈஸியாக. நான் பெரிய நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பர் வந்து ரிமைனிங் நம்பர்ஸோட டேபிள்ஸில் வருமான்னு பாருங்கள். எந்த நம்பர் அப்படியே லைனாக இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 7 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 7 செக் பண்ணுங்கள். அடுத்து 14 போங்க. அடுத்து 21 போங்க. அப்படியே 7 2 டைமு, 7 3 டைமு, 7 4 டைம், அந்த மாதிரி பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். இப்போ இது வந்து நம்ம கான்செப்டில் எப்படி யூஸ் ஆகும்? ஏன் நான் எல்சிஎம் இப்போ சொல்லி கொடுத்தேன்? எல்சிஎம்னா மேலே என்ன சொல்லியிருக்கான்? இங்கே பார்த்தோமா? டேக் எல்சிஎம் ஆஃப் கிவன் டேஸ். கிவன் டேஸ் கொடுத்தா எல்சிஎம் எடுப்பா தம்பி, உனக்கு ஒர்க்கு கிடைச்சிரும் சொன்னாங்களா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ எல்சிஎம் படிச்சிட்டேன். எல்சிஎம் ஒன்றுமே இல்லை, படிச்சிட்டேன்னா இப்போ எங்கே போகிற சம்முக்கு போகிறேன். சம் போகலாமா? இது வந்து கம்பைன்டு 2 3 பேர் ஏ இருக்கான், ஏ வச்சுருக்கேன், பி வச்சுருக்கேன். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. ஏக்கு வந்து 10 டேஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி பிக்கு எவ்வளோ நாள் ஆகுது? பிக்கு 15 டேஸ் ஆகுது. மேலே கொஷினில் இருக்கா? ஓகே, ஏக்கு 10 டேஸ், பிக்கு 15 டேஸ். ஹவு லாங் டுகெதர்? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறேன். ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க, பி 15 நாளில் செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், எனக்கு முதல்ல அது எவ்வளோ வேலைன்னு தெரியணும். கிவன் டேஸ் கொடுத்துட்டான். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஒர்க்கு கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? என்ன சொன்னேன்னா 10 டேஸ் 15 டேஸ். இங்கே 10, இங்கே 15. பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டேன். 15 10 டேபிள் வருமா? வராது. அடுத்து 30 எடுக்கிறேன். 30 10 டேபிள் வருமா? வரும். அப்போ என்னோடய ஒர்க் எவ்வளோ? 30. எல்சிஎம் வந்து 30னா அப்போ எல்சிஎம் தான் என்னோட ஒர்க். சரியா? ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே டைம் இருக்குது, இங்கே ஒர்க் இருக்குது. இன்னொன்று மிஸ்ஸிங் ஆகுது, என்னது? எஃபிஷியன்சி. ஆமாவா? ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வான், பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வான், அதை கண்டுபிடிக்கணும்ல. இப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? சரி, ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது? ஒர்க் பை டைமா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. ஏ எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 10. ஏ மட்டும். அப்போது ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 டிவைட் பண்ணால் 3. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3 பர் டே. எஃபிஷியன்சினாலே 1 டேக்கு தானே. அடுத்து இங்கே வந்து பிக்கு போடுறேன். அதே சேம் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க் எவ்வளோ? 30. பியோட டைம் எவ்வளோ? பி வந்து 15 டேஸ் ஆகுது அந்த வேலையை பண்ண. அப்போ 2ஐயும் அடித்தா 2ன்னு வரும். அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 2 பர் டே. ஆமாவா? 2 பர் டே. சரி, இப்போது ஏவோட எஃபிஷியன்சி வந்துருச்சு, பியோட எஃபிஷியன்சி வந்துருச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க? டேஸ் தானே கேட்குறாங்க, எவ்வளோ நாளுன்னு. டைம் தானே கேட்குறாங்க, 2 பேரோட சேர்த்து பண்ண எவ்வளோ நாள் ஆகுன்னு. அப்போ டைம் ஃபார்முலா என்ன ஃபைனலாக? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஆமாவா? இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. எஃபிஷியன்சி 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே 3, இங்கே 2, மொத்தம் 5. அப்போது அடித்தா எவ்வளோ? 6. சரியா? அப்போ டைம் எவ்வளோ? 6 டேஸ். 2 பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 6 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஓகேவா? அடுத்து இது ரொம்ப ஒன்றுமே இல்லை, டேஸ் கொடுத்துட்டான். ஒர்க்குக்கு எல்சிஎம் வச்சு ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுறேன்? ஏபி சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்.
ஓகேவா? அடுத்து போலாமா? சரி. இப்போ இங்க என்ன இருக்கு? A can complete a work in 20 days. A வந்து ஒரு ஒர்க்க 20 நாள்ல செய்றாங்க. ஓகேவா? அடுத்து B. B in 30 days. B எவ்வளோ ஆகுது? 30 days ஆகுதுன்னு சொல்றாங்க. How long will they? அதே சேம் தான். A plus B சேர்ந்து எவ்வளோ நாள்ல பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். ஒரு வேலை A முடிக்க 20 நாள், அதே வேலையை B முடிக்க 30 நாள், 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க? இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஒர்க் கிடைக்குமா? எல்சிஎம் எடுக்கிறேன். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 30 20 டேபிள் வருமா? வராது. அடுத்து என்ன 60யா? 60 வருமா? கண்டிப்பா வரும். அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 60. அதுதான் என்னோட ஒர்க். என்னோட ஒர்க் எவ்வளோ? 60. சாரி. ஒர்க் எவ்வளோ? 60. சரி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஃபிஷியன்சியா? ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா? ஏவோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஓகேவா? அப்போ 30 பை டோட்டல் ஒர்க் 60யா? 60 பை 30 அடிச்சா 2ன்னு வரும். அடுத்து பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். நமக்கு புரியுன்றதுக்காக இந்த ஃபார்முலாலாம் எழுதுறேன். ஓகேவா? 60 பை பி எவ்வளோ? ஓ 20யா? சாரி. ஏ எவ்வளோ? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60. ஏவோட டைம் எவ்வளோ? 20. அதே சேம் வந்து பி டோட்டல் ஒர்க் வந்து 60. பியோட டைம் எவ்வளோ? 30. இதை அடித்தா இங்கே 3 வரும். இதை அடித்தா இங்கே 2 வரும். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. ஆமாவா? அடுத்து என்ன? எனக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க? இப்போ டேஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் தானே கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு என்னது? ஒர்க் பை எஃபிஷியன்சியா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60. 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தா என்னது? 5. அப்புறம் என்ன வரும்? அடிச்சா 12 டேஸ்ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அதே வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. ஏ 20 நாளில் முடிக்கிறான், பி 30 நாளில் முடிக்கிறான். 2 பேரும் சேர்ந்தா 12 நாளில் முடிப்பாங்க. சரியா? அடுத்து A can complete a work in 6 days. ஓகே. B, C இப்போ 3 இருக்கு. A எவ்வளோ? 6 டேஸு. அடுத்து B வந்து 12 டேஸ். C எவ்வளோப்பா? C வந்து 4 டேஸ். ஓகே. 3 கொடுத்துறேன். How long they will take together? இப்போ என்ன கேட்குறான்? A ப்ளஸ் இப்போ 3 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? 6, 12, அடுத்து என்ன? 4. ஓகே. பெரிய நம்பரை எடுத்துக்கிட்டேன். 12 6 டேபிள் வருமா? வரும். 4 டேபிள் வருமா? வரும். அப்போ என் எல்சிஎம் எவ்வளோ? 12. அப்போ என் ஒர்க் எவ்வளோ? என்னோட ஒர்க் வந்து 12. அடுத்து என்ன பண்ண? 3க்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஏவோட எஃபிஷியன்சி என்ன? எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைமா? தனித்தனியாக எழுத வேண்டாம். ஒர்க் பை டைம் எவ்வளோ? ஒர்க் எவ்வளோ? 12 பை 6ன்னு வரும். இங்கே 12 பை 12ன்னு வரும். இங்கே 12 பை 4ன்னு வரும். ஆமாவா? அப்போ இது ரெண்டையும் அடித்தா இங்கே 2, இதை அடித்தா இங்கே 1, இதை அடித்தா இங்கே 3. இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி, இது சியோட எஃபிஷியன்சி. ஆமாவா? அடுத்து என்ன கேட்குறான்? மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? டேஸ் கேட்குறான். அப்போ டைம் கேட்குறான். டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 12. 3 பேர் சேர்ந்தா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ? 2 + 1 3, 3 + 3 6. இதையும் அடித்தா இப்போ என்னோட டைம் எவ்வளோ? டைம் ஈக்குவல் டு 2 டேஸ். 3 பேர் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து 2 நாளில் முடிச்சிருவாங்க. சரியா? இது புரியுதா? இப்போ தேர்ட் கொஸ்டின் போடும்போது ஈஸியாக இருக்குல்ல. மேலே ஃபஸ்ட்டு டஃப்பாக இருந்தாலும் அடுத்தடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம இந்த பார்ட் போக போக நான் என்ன பண்ணிடுவேன், இந்த கொஷின் இருக்குல்ல, இங்கேயே உங்களுக்கு டக்குன்னு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்த சம் இங்கே என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்களேன். A and B complete their work in 6 days.
இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 6 நாள் பண்ணுறாங்க. எப்படி? ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 டேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு தனித்தனியா குடுத்துட்டு மொத்தமா கேட்டாங்க. இப்போ மொத்தமா குடுத்துட்டு தனித்தனியா கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏ அலோன் கேன் டூ இட் இன் 10 டேஸ். ஓகே. ஏ வந்து 10 டேஸில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலையை 10 நாளில் பண்ணுவான். ஏபி 6 நாளில் பண்ணுறாங்க. அதே வேலை ஏ 10 நாள் பண்ணுறான். ஹவ் லாங் பி? இப்போ பி மட்டும் பண்ணியிருந்தா எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்க? ஹவ் லாங் பி அலோன்? பி தனியாக அந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளோ நாளில் செய்வான்னு சொல்கிறாங்க. சரி. அவங்க ஏ ப்ளஸ் பி கொடுக்கட்டும், ஏ கொடுக்கட்டும், எப்படி வேணால் கொடுக்கட்டும். டேஸ் கொடுத்துட்டாங்களா? அதை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வரணும். எல்சிஎம் ஞாபகம் வரணும். 6, 10 பெரிய நம்பர் எடுக்கிறேன். 10 6 டேபிள் வருமா? வராது. அடுத்து 20 6 டேபிள் வருமா? வராது. 20 வராது. அடுத்து 30 வரும். 30 6 டேபிள் வரும். அப்போ என்னோட ஒர்க் எவ்வளோ? ஒர்க் எவ்வளோப்பா? 30. ஓகேவா? ஒர்க்கு 30 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பிக்கு கண்டுபிடிக்கிறேன். ஏ ப்ளஸ் பிக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். இங்கே ஏக்கு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அப்படி தானே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க ஏ ப்ளஸ் பியாக கொடுக்கட்டும், ஏவாக கொடுக்கட்டும். எனக்கு எஃபிஷியன்சி வேணும். ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்னு தெரியும். அதே சேம் இங்கே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ என்ன வரும்? ஒர்க் எவ்வளோ? 30. ஏ ப்ளஸ் பி டைம் எவ்வளோ? 6. சேம் இங்கே 30 பை ஏவோட டைம் 6. இதையும் அடித்தா இங்கே 5 வரும். இங்கே என்ன வரும்? 3 வரும். இது வந்து ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி. இது வந்து ஏவோட எஃபிஷியன்சி. ஈன்னு போட்டா எஃபிஷியன்சி. சரி. இப்போ ஆனால் கவனிங்க. இப்போ கடைசியாக நான் எனக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு தான் கேட்குறாங்க. அப்போ டைம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். டைம் வந்து ஒர்க் பை எஃபிஷியன்சி. என்னோட ஒர்க் எவ்வளோ? 30. என்ன கேட்குறேன்? பி தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நாள் தான் ஆகுன்றாங்க. அப்போ நான் பியோட டைமை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே இந்த எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி வேணும். பியோட எஃபிஷியன்சி தான் இங்கே வேணும். ஆமாம்ல, என்ன கொஷின் அதுதானே. பி எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க அந்த டைமை சொல்லு. இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ இருக்குது. இது என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 இருக்கா? எஃபிஷியன்சி இருக்கா? ஏ மட்டும் எவ்வளோ? 3ன்னு தெரியுமா? அப்போ இந்த ஏக்கு என்னென்னு அப்ளை பண்ணிக்கலாம்? 3ன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? 3 பண்ணால் எப்படி வரும்? 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5ன்னு வரும். இந்த 3 இந்த பக்கம் போனால் -3 ஆகும். அப்போ பி ஈக்குவல் டு 2ன்னு வருமா? வரும்ல. அப்போ என்னோட பியோட எஃபிஷியன்சி என்ன? இந்த 2. ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ இருக்குது. இந்த 3 எங்கே போய் வைக்கிறேன்? இந்த ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5ன்னு வரும். இந்த 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். பி ஈக்குவல் டு 5 - 3. அப்போ பி ஈக்குவல் டு 2ன்னு வரும். இதுதான் பியோட எஃபிஷியன்சி. அந்த 2வை தான் இங்கே போடுவேன். அப்போ 30/2 எவ்வளோ? 15. அப்போ டைம் எவ்வளோ? 15 டேஸ். பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 15 நாள் ஆகும். சரியா? அடுத்து போகலாமா? இப்போ ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் a task in 8 days. ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 8 days. அடுத்து அப்படியே கொஸ்டின் படிங்க. அடுத்து பி எவ்வளோன்னு கேன் டூ. இப்போ பி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள்னு சொல்லிட்டான்? 12 daysன்னு சொல்லிட்டான். ஹவு மெனி டேஸ் வில் ஏ டேக்? ஏ தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்? ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் தான் கொஷின். ஓகே, டேஸை பார்க்குறேன். பார்த்தோன்னே ஒர்க்கு என்னது? 8, 12 எல்சிஎம் எடுக்கிறேன். 12 8 டேபிள் வருமா? வராது. அடுத்து 24 வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா 8 3s are 24. அப்போ என்னோட ஒர்க் எவ்வளோ? 24. என் ஒர்க் எவ்வளோ? 24. அடுத்து என்ன பண்ணலாம்? டக்குன்னு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைமா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைமா? அப்போ ஒர்க் எவ்வளோ? 24. ஏ ப்ளஸ் பி டைம் எவ்வளோ? 8. அடித்தா
3ன்னு வரும். ஆமாவா? அடுத்து பியோட எஃபிஷியன்சி. பியோட எஃபிஷியன்சி என்ன? ஒர்க்கு 24, டைம் எவ்வளோ? 12. அப்போ 2ன்னு வரும். ஆமாவா? சரி. இப்போ எனக்கு என்ன கேட்குறான்? ஏவோட டைம் எவ்வளோன்னு கேட்குறான். ஏவோட டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 24. இப்போ எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி வேணும் கீழே. இங்கே இருக்குல்ல, என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 3ஆ? ஏ ப்ளஸ் பி வந்து எஃபிஷியன்சி 3 நீங்கள் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோமா? பியோட எஃபிஷியன்சி 2ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அந்த 2 எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3, ஏ ஈக்குவல் டு 3 மைனஸ் 2ன்னு வரும். ஏ ஈக்குவல் டு 1. அப்போது இதுதான் ஏவோட எஃபிஷியன்சி. ஆமாவா? அப்போது இங்கே என்ன வரும்? எஃபிஷியன்சி 1ன்னு வரும். இப்போ 24 டேஸ்ன்னு வரும். ஓகேவா? ஏ வந்து ஏ மட்டும் அந்த வேலையை பண்ணால் 24 டேஸ் ஆகும். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? சரி, இப்போது நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்தா என்ன ஆகுது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்தா 10 டேஸ் ஆகுது வேலையை முடிக்க. 10 டேஸ் ஆகுது. ஓகே. ஏ மட்டும் செஞ்சா, ஏ மட்டும் பண்ணால் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஏ மட்டும் பண்ணால் 20 டேஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து ஹவு லாங் வில் பி ப்ளஸ் சி டேக் அப்படின்றான். நல்லா கவனிங்க. ஏபிசி 3 பேர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை ஏ மட்டும் செஞ்சால் 20 நாள் ஆகுது. பியும் சியும் மட்டும் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றாங்க. சரியா? இது என்ன பண்ணலாம்? இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் என்ன? 10 இருக்குது, 20 இருக்குது. 20 10 டேபிள் வருமா? கண்டிப்பாக வரும். அப்போ டேரெக்டாக 20 தான் என்னது என்னோட ஒர்க்கு. அடுத்த நேரம் எங்கே போகிறோம்? எஃபிஷியன்சி போகிறோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டக்குன்னு ஒர்க் பை டைம். ஒர்க் எவ்வளோ? 20 டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டைம் எவ்வளோ? 10. அப்போது அடித்தா 2. ஆமாவா? அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி என்ன? 2. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாமா? ஏ என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். நான் ஏன் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஒர்க் பை டைம்னு எழுதுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். 20 பை ஏவோட டைம் எவ்வளோ? 20. அப்போ வந்து 1. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? பி மற்றும் சி கேட்குறாங்களா? பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? சரி, டே தான் கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. நல்லா சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். இந்த எஃபிஷியன்சி இப்போ இங்கே என்ன நம்ம போடணுன்னா பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி போடணும். ஆமாவா? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் எவ்வளோ? 20. பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2வா? இதுதானே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 2. ஏ வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 1 வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். 1 ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2. 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அடுத்து 2 மைனஸ் 1. அப்போ எவ்வளோ? பி ப்ளஸ் சி வந்து 1ன்னு வரும். வருமா? இந்த 1 தான் எஃபிஷியன்சி எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு 20 டேஸ். பி ப்ளஸ் சி எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பான் அந்த வேலையை? பி ப்ளஸ் சியோட டைம் இது 20 நாளில் முடிச்சிருப்பான். 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தா. சரியா? கம்பைன்டு ஒர்க்கில் இவ்வளோ தான் கேட்க முடியும், மாற்றி மாற்றி ஏபிசி இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம கிட்டத்தட்ட இந்த கம்பைனில் இவ்வளோ தான் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். நான் ஒர்க் அவுட் சம் வச்சுருக்கேன் கீழே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இதுதான் உங்களோட ஒர்க் அவுட் சம்மு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பைன்டு ஒர்க் மாடலில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஆன்சரெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம்? கம்பைன்டு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்?
கம்பைன் பார்த்துட்டோம். சிங்கிள் ஒருத்தர் மட்டும் வச்சு குடுத்தா என்னென்னன்னு பார்த்துருக்கோம். எல்சிஎம் பாருங்க. ஈஸியா கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் பார்த்துட்டோம். ஓகேவா? சரி. அடுத்த பார்ட்ல வந்து நம்ம இந்த ரிமைனிங் இருக்குல்ல, எஃபிஷியன்சி பேஸ்ட் ப்ராப்ளம், ஒர்க்ஸ் அண்ட் வேஜஸ், ஆல்டர்னேட் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட். அடுத்தடுத்த பார்ட்ல இந்த மாடல்லாம் பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் சம்ஸ் புரியலன்னா, பொறுமையா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்க. கண்டிப்பா புரியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.